video is for information and previous result analysis only. Lottery predictions got guaranteed. நேற்று நேற்று வந்து ரிசல்ட்டு 988. நம்ம கொடுத்ததில் வந்து வரவே இல்லை. நம்ம டச் பண்ணி வச்சோம். ஆனால் வந்து நம்ம எந்த நம்பர் எக்ஸாம்பிள் எடுத்து கொடுத்தோமோ அதே நம்பரை 988 வச்சு தான் எக்ஸாம்பிள் அதை வச்சு தான் கொடுத்தேன். பக்கத்து நம்பரை கொடுத்தேன். பட் அதே நம்பரை நம்ம எடுத்த நம்பரே வச்சுருக்கோம் திரும்ப. பட் சேம் பேட்டர்னில் அதே நம்பர் வரும்போது நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. நம்ம வந்து பக்கத்து நம்பர் எடுத்தது காரணமே முந்தானத்து தான் 983. ஸோ அதனால தான் வந்துட்டு அதை நான் கன்சிடர் பண்ணாமல் விட்டுட்டேன். இன்றைக்கி பெஸ்ட் ஆன் லைனை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கவனிங்க. இதில் பாருங்கள் 3 பாக்ஸ் போட்டிருக்கேன். இப்போ இதை அப்படியே பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு டே February 1 நமக்கு 890 அடித்தான். இப்போது இங்கே பாருங்கள் நான் மார்க் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கீழே இந்த பாக்ஸில் பாருங்கள் 490 இருக்கும். ஓகேவா? அதாவது 2 நம்பர் மட்டும் பாஸ் ஆகிருக்கும். பட் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே 4Dயும் பாஸ் ஆகிட்டு வருங்க. இந்த பாருங்கள் 490 இருக்குது, இங்கே 890. பட் பார்த்தீங்கன்னா இந்த 490 அப்படிங்கிறது வந்து 4490 பார்த்தீங்களா? பாருங்கள் இந்த 4490 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்குள்ளே கவர் ஆகிடும். இந்த 6 டிஜிட்டில் கவர் ஆகிடும் உங்களுக்கு. இதில் கவர் ஆகுது. பட் அடுத்த நாள் பாருங்களேன் என்ன ரிசல்ட். அடுத்த நாள் 99 பாருங்க 9983. நான் 4Dயில் சொல்கிறேன். 9983 இல்லைங்களா? February 2. அப்போ இங்கே பாருங்க அப்படியே வாங்க. இந்த எல்லோ பாக்ஸில் பாருங்க என்ன இருக்கு 6933 இல்லைங்களா? அங்கே என்ன ரிசல்ட் என்ன 9983. அப்போ உங்கள்கிட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 9 வேற 6 வேற கன்சிடர் பண்ணக்கூடாது. ரெண்டுமே என்னது ஒன்றா தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ பாருங்க 6க்கு 9க்கு 6, அதாவது பாஸ்ட்டுங்க பாருங்க 2 9983 வருதுங்களா? இங்கே பாருங்க அதாவது 6 9 இல்லைங்களா? 2 9 இங்கே பாருங்க 3 3 இந்த எல்லோ பாக்ஸ் பாருங்க பாருங்க 2 9 8க்கு 3 3 அப்படியே பார்த்தீங்கன்னா 4Dக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? 2 அப்படியே முழுசா 4 நம்பர் வந்திருக்கு. அப்போ நேற்று என்ன ரிசல்ட்டு நேற்று பாருங்களேங்க. நேற்று என்னங்க 4Dயில் பாருங்க 2988 இல்லைங்களா? 2988. அப்போ இந்த மேலே ரெட் பாக்ஸை பாருங்க அப்படியே பாருங்க 7 2க்கு 7, அதாவது 2க்கு 7, 4க்கு 9, 8க்கு 8, 3க்கு 8 இல்லைங்களா? இதுலேயும் அப்படியே 2 நாள் 4D அப்படியே வந்துருக்குங்க. ஸோ 3 டிஜிட்டில் பார்க்கும்போது 983 அப்படியே இருக்கு பாருங்க. 9 3 3 2 அப்படியே இருக்கு. அதே மாதிரி 4 8 3 அப்படியே இருக்கு. 4 டிஜிட்டில் பார்த்தாலும் 4 நம்பரும் அப்படியே வந்துருக்கு. ஸோ இன்னைக்கு இதை வச்சு நம்ம 4D கொடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்க. இப்போ அடுத்தது மார்க் பண்ணுறேன். அதையும் கவனிங்க. இப்போ மார்க் பண்ணுற பாருங்க. இப்போ அப்படி பார்த்தா மார்க் பண்ணுற பாருங்க. பாருங்க இப்போ இந்த எல்லோ பாக்ஸ் போட்டா பாருங்க. இந்த எல்லோ பாக்ஸ் பாருங்க மேலே போட்டிருக்கேன் பாருங்க. அப்படி பார்க்குறப்போ இதில் இன்னைக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னா பாருங்க ஒரு ஸ்டெப் அப்படியே பார்த்தீங்கன்னா 6 5 6 5 3 7ங்க. ஓகேங்களா? 65 37ங்க. ஒரு வேளை திருப்பி இன்னைக்கு ஒரு சான்ஸ் 95 37 87 கொடுக்க சான்ஸ் அதிகங்க. இல்லை 95 82 வரதுக்கு சான்ஸ் அதிகங்க. அதாவது 537 582 3 டிஜிட்டில் பாருங்க 582 இல்லைங்களா? 582 537 இந்த மாதிரி ஒரு சான்ஸ் அதிகம். அப்போ அந்த 6 வந்து ஒரு 9ஆம் எடுத்தானு வச்சுக்கோங்க. பாருங்க 9582 வருதுங்க. 95 82 ஓகேங்களா? சி போர்டுக்கு 2 7 வரதுக்கு பாசிபிள் அதிகமாக இருக்கு. ஸோ இப்போ நான் உங்ககிட்ட நான் ஆல்ரெடி சொன்னேன் ஒரு 2 நம்ம வந்து சி போர்டில் இப்போ 2 வர மாதிரி இருந்தால் கடைசியாக 2 எப்போ அடிச்சான்னு பார்த்துட்டு அதுலேருந்து கவுண்ட் பண்ணிட்டே வரணும்னு சொன்னால. இப்போ பாருங்களேன் 2 பாருங்க எப்போ அடிச்சிருக்கான் 882 அடிச்சா இல்லைங்களா? 2 அடிச்சிருக்கான். இப்போ கவுண்ட் பண்ணி பார்க்கலாங்களா? கரெக்டாக வருதானே பாருங்க. கவுண்ட் பண்ணுறேன். இங்கே 82 இங்கே 82 92 02 12 அப்படி மேலே வாங்க 12 பார்த்தோமா 22 32 42. இப்போ இன்னைக்கு வச்சு என்னங்க வைக்கலாம் 52. அப்போ அந்த 52 02 வரதுக்கும் பாசிபிள் அதிகம். 52 வரதுக்கும் பாசிபிள் அதிகம். அப்போ நமக்கு வரும்னா நம்ம 537 நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா? 537ங்கிறதுல பாருங்க 5 5 வந்துருச்சு 7 வந்துருச்சு. ஏ போர்டில் அப்படியே பவர் பண்ணால் 0 வந்துருச்சு 2 வந்துருச்சு இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி வரதுக்கு பாசிபிள் இல்லைங்க. 02 வரதுக்கு பாசிபிள் இருக்கு. 52 வரதுக்கு பாசிபிள் இருக்கு. 4Dயில் 65 37
9582 இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டுங்க. ஸோ கவனமாக நம்ம பார்த்துட்டு இன்னொரு கம்பேரிஷனையும் பார்த்துருவோம். இப்போ இந்த 4 பாக்ஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்த 4 ரிசல்ட்டும் அப்படியே இருக்குங்க. போன மாதம் 31ஆம் தேதியிலிருந்து அதாவது நேற்று வரைக்கும் பாருங்கள், இந்த 4 பாக்ஸில் அப்படியே ரிசல்ட் இருக்குது. இப்போ நான் மார்க் பண்ணுற பாருங்க. போன மாதம் 31ஆம் தேதி என்னங்க அடித்தான்? போன மாதம் 31ஆம் தேதி என்னங்க அடித்தான்? 477. போய் பாருங்கள், ரிசல்ட்டை சார்ட் வச்சு பாருங்கள் தெரியும். ஸோ இங்கே பாருங்கள், எல்லோ ஃபஸ்ட்டு எல்லோ பாக்ஸில் பாருங்கள் 977 இல்லைங்களா? அப்படியே 3 நம்பரும் 9 பவர் பண்ணி அப்படியே பாஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்த நாள் இந்த மாதம் 1ஆம் தேதி என்னங்க அடித்தான்? இந்த மாதம் 1ஆம் தேதி 890 இல்லைங்களா? 890 இல்லைங்களா? இங்கே பாருங்க 890 890 பார்த்தீங்களா? அப்படியே இருக்கு. 3 நம்பர் அப்படியே இருக்கு. அடுத்ததுங்க 893 பாருங்க 2ஆம் தேதி என்னங்க நமக்கு ரிசல்ட் வந்துச்சு? 983ங்களா? அப்படியே 3 நம்பரும் அப்படியே பாஸ்ல இருக்குங்க. ஓகேங்களா? பாருங்க 3 நாளா பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் 977க்கு 477, 890க்கு பாருங்க 850, அதாவது 895க்கு அப்படியே பாக்ஸில் இருக்கு. 893க்கும் பார்த்தீங்கன்னா 983 அப்படியே ரிசல்ட்டாக வந்திருக்கு. நேற்று பாருங்களேன் 988 இல்லைங்களா? 3 ரிசல்ட்டுமே அப்படியே பர்ஃபெக்டாக வந்திருக்கு இல்லைங்களா? அப்படியே வந்திருக்கு பாருங்க. இப்போ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு இங்கே பாருங்க, பக்கத்தில் பாக்ஸ் போடுறேன். இதே மாதிரி ஸ்டெப் பாருங்க, மாற்றி மாற்றி எடுத்து ஜிக்ஜாக்ல எடுத்திருக்கான். இப்போ இன்னைக்கு ஒரு வேலை நான் இப்படி எடுத்தான்னு வச்சுக்கோங்க, பக்கத்து பாக்ஸ் எடுக்கிறான்னு வைங்க. இன்னைக்கு பக்கத்து பாக்ஸ் நான் போடுறேன் பாருங்க. இப்போ பாக்ஸ் போடுறேன் பாருங்க. பக்கத்து பாக்ஸ் பாருங்க 988 பக்கத்தில் பாருங்கண்ணே ஒரு பாக்ஸ் போடுறேன். இப்போ இப்படி எடுக்கிறான்னு வைங்க இன்னைக்கு. ஓகேவா? இப்படி எடுக்கிறான் அப்படின்னா பக்கத்தில் என்னங்க இருக்கு? 208 இருக்கு தெரியுதுங்களா? 208 இருக்கு. அப்போ நம்ம ஆல்ரெடி அங்கே பார்த்தோம் இல்லையா? என்ன பார்த்தோம்? 537 பார்த்தோம். 537 என்னங்க? 5க்கு 0 பாருங்க, கரெக்டாக வருது பாருங்க. 5க்கு 0 இல்லைங்களா? 2க்கு 7, அப்புறம் 8க்கு 3 பார்த்தீங்களா? அப்போ 537 பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டாக வருது பார்த்தீங்களாங்க 3 நம்பரும். ஸோ 2க்கு 7, 0க்கு 5, 8க்கு 3 இங்கேயும் பார்த்தா 3 நம்பர் வருதுங்க. இல்லை ஒரு ஸ்டெப் அவன் கீழே அதே ஒரு ஸ்டெப் கீழே இறக்கி எடுக்கலான்னு வைங்க. அதையும் நான் மாத்திர பாருங்க. ஒரு ஸ்டெப் கீழே இறக்கலான்னு வைங்க. இப்போ பாக்ஸ் மாத்திர பாருங்க. அதான் கீழே எடுத்து வைக்கிற பாருங்க. அப்படியே தள்ளி வச்சுட்டு கீழே. இப்போ பாருங்களேன் என்ன இருக்கு? 087 இருக்கு இல்லைங்களா? இப்படி பார்த்தா என்னங்க வருது? 0க்கு என்னங்க? 0க்கு 5, 8க்கு 3, 7க்கு 7 வைங்க 537. இங்கேயும் அதெல்லாம் 537 வருது. அப்போ 0207 இது வந்து 8ஓட 3ஓட சேர்ந்து வரதுக்கு ரிப்பீட் ஒரு 8 வரதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இப்படியும் வச்சு நம்ம அதை பார்த்தாலும் கம்பேரிஷன் ஆகுது. இப்போ நீங்கள் 02 அதே மாதிரி 20 அதே மாதிரி 537 இதெல்லாம் வரதுக்கு பாசிபிலிட்டியும் இதெல்லாம் கம்பேர் பண்ணி நான் பெஸ்ட் நம்பரை தந்துடுறேன், பார்த்துக்கோங்க. இதில் ஒரு 6-7 நம்பர் தான் இருக்கும் கொடுத்துருக்கேன் இம்பார்ட்டன்ஸை. இது வந்து என்னோட பர்சனல் கால்குலேஷன் வச்சு அதையும் வச்சு நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா 9949 அது ஒரு பேட்டர்ன் வர மாதிரி இருந்துச்சு, கொடுத்துட்டேன். நான் பார்த்த அந்த 537 532 அந்த லைன் அது கொடுத்தாச்சு. அதே மாதிரி ஆல் போர்டுக்கு 2 6 4 இது வர மாதிரி இருக்குது. ஸோ கொடுத்துட்டு உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க. ஏ போர்டில் 4 8, பி போர்டில் 9 3, சி போர்டில் 0 1. அந்த 831 பேட்டர்ன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நேற்று நாம் வந்து 982 மிஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த பேட்டர்ன்லேருந்து நான் பக்கத்தில் கொடுத்துட்டேன். ஸோ டைம் இல்லாதனால நான் அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. பட் நம்பர்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். நீங்கள் பார்த்து உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.